ஹலோ ட்ரெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த படத்தோட ரிவ்யூ வந்திருக்குன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியான டெஸ்ட்டுங்கிற ஒரு மூவி. அந்த படத்தோட ரிவ்யூவோட தான் அந்த படத்தோட கதைக்குள்ளத்துக்குள்ள போனாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சித்தார்த் சார் அர்ஜுன் கேரக்டர்ல அவர் வந்து ஒரு ஒரு ஃபார்ம் அவுட்டான கிரிக்கெட்டருங்க. அவர்னால வந்து சரியா இப்போ ப்ளே பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்காரு. நல்லா விளையாண்டு ஒரு லெஜெண்ட் கிரிக்கெட்டராக இருந்தவர் கடைசி ஒரு ஸ்டேஜ் வரப்போ எல்லாத்துக்குமே இருக்கும்ல, அந்த மாதிரி அவரும் வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வர்றப்ப வந்து என்னன்னா எல்லாருமே வந்து வேணாம், அவரு ஆகாது, ஒர்க் அவுட் ஆகாது, எல்லாம் அவங்க அந்த அவரோட பையனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து வேணாம் இவர் இதுன்னு சொல்றாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில ஒரு ஆளு. இன்னொரு சூழ்நிலையில மாதவன் சார் என்னன்னா, அவர் பாத்தீங்கன்னா சரவணன் கேரக்டர். அவருக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு ஆஸ்பைரண்ட் சயின்டிஸ்ட். அவர் வந்து இங்க வந்து விஞ்ஞானி ஆகணும், தான் வந்து அவர் ஒரு ஹைட்ரோஃபியூல்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. அது வந்து அரசாங்கத்துக்கிட்ட கொண்டு போய் அப்ரோச் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அதை இது பண்றதுக்காக வீட்டுல வந்து நான் வந்து ஒரு கடை வச்சிருக்கேன்னு சொல்லி ஏமாத்திட்டு அவரு வர்ற பணத்தையெல்லாம் வச்சு இதுக்கு செலவு பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ஒரு ஒரு அவரோட கேரக்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து இதா இருக்கும், ஒரு டெப்தான கேரக்டர். அந்த மாதிரி இருக்கிறப்ப மூணாவது நயன்தாரா மேம் அவங்க வந்து ஒரு ஐவிஎஃப்காக ரெடி பண்றாங்க. ஏன்னா அவரோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா மாதவன் சார்னால வந்து இவங்க ரெண்டு பேத்துக்கு சேர்ந்து குழந்தை தம்பதி இல்லாதனால, சாரி குழந்தைகள் இல்லாதனால அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா சேர்ந்து ஐவிஎஃப் போலான்னு முடிவு எடுக்கிறாங்க. அதே வந்து அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேத்துக்குமே, அதாவது மாதவன் சாருக்கும் சரி நயன்தாரா மேமுக்கும் சரி ரொம்பவே வந்து ஒரு கடுமையான மன உளைச்சல் இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே தெரியும் அவங்களோட இன்டென்சிட்டி, பேஸ்லயும் சரி ரியாக்ஷன் சரி. அப்படி இவங்க எல்லாம் வந்து மூணு பேரும் ஒரு கேரக்டருங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம நயன்தாரா மேம் வந்து தான் வந்து நம்ம சித்தார்த் சாரோட ஒரு பழைய ஃப்ரெண்டு மாதிரி, ஒரே ஸ்கூல்மேட்டு. இப்படி இவங்க மூணு பேருக்குள்ளயுமே வந்து கதை வந்து பின்னி போகுது. இவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு, இவங்க மூணு பேருக்கு அப்புறம் இந்த கதையில வந்து எப்படி ஒட்டி போனாங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபார்ம் அவுட் கிரிக்கெட்டர், ஒருத்தர் வந்து ஆஸ்பிரன்ட் சயின்டிஸ்ட் ஆகணும்னு விரும்புறாரு, ஒருத்தங்க வந்து ஐவிஎஃப் பண்ணி தனக்கு குழந்தை பெற்றுக்கணும், அவங்களுக்கு குழந்தையா செய்யுதுக்குன்னா அது வெரி இதா இருக்கிறாங்க. இவங்க மூணு பேரும் வந்து ஒரு சூழ்நிலையில வந்து, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாலும் வந்து ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை வந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருது. அப்படி ஆன பிறகு என்ன நடந்தது இவங்க வாழ்க்கையில, சொன்ன மாதிரி சித்தார்த் சார் வந்து அவரோட லைஃப்ல ஜெயிச்சு மறுபடியும் மீண்டு ஃபார்முக்கு வந்தாராம். மாதவன் சார் மறுபடியும் வந்து சயின்டிஸ்ட் ஆனாரா, இவங்க வந்து தன்னோட குழந்தைய பெற்றுட்டாங்களா. இதுதான் வந்து படத்தோட வந்து கதையா போய் முடியுது. இந்த படம் பாக்குறதுக்கே உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும். அதாவது சொன்ன விதம் ஒரு ஒரு பிளானா ஒரு கதையை எடுத்தோம்னா சூப்பரான கதை. ஆனா இதை டெலிவர் பண்ண இடத்துல தான் வந்து ரொம்பவே தோத்து போயிடறாங்கன்னு நான் சொல்லணும். ஏன்னா வந்து டெலிவர் பண்ண இடம் பாத்தீங்கன்னா, இது எடுத்த கதை நல்லது. அதாவது வந்து ஒரு ஆஸ்பைரண்ட் கிரிக்கெட்டருக்கும் ஒரு ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தங்க ஐவிஎஃப் காத்திருக்காங்க. மூணு பேருமே வித்தியாசமான சூழ்நிலையில இருக்காங்க. இப்படி எடுத்தது கதை வந்து நல்லா இருந்து, ஏதோ டெலிவரி பண்ணதுல வந்து எந்த ஒரு பரபரப்புமே இல்லாம போச்சு. ஃபர்ஸ்ட்ல இருந்து பாக்குறதுக்கு ஏதோ சீரியல் பார்த்துட்டு இருந்த ஒரு ஃபீலிங் தான். நான் கூட என்ன நினைச்சா ஒரு டெஸ்ட்னு போட்டிருந்தாங்க, இது வேற மாதிரி இருக்க போது, ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு வரும், அந்த மாதிரி இல்லாம வேற ஏதாவது சம்பந்தம் இல்லாம கதையை துடிச்சு அதுலயாவது பரபரப்பு பண்ணிருக்கலாம். அதாவது சொல்ல சரி இதனால என்ன, பையனை வந்து கடத்திடுறாங்க. அந்த பையனை கடத்தின பிறகு அந்த சுவாரஸ்யமான சீன்கள்லாம் வந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஆனா அப்படி இல்லாம ரொம்ப தொய்வா என்னமோ டிராமேட்டிக்கா எப்படி போகணுங்கிறதே இல்லாம அப்படியே போனனால அப்படியே இந்த எனக்கு தெரிஞ்சு நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியானதுலயே ஒரு டம்மி இதுன்னா இந்த இதாத்தான் இருக்கும். பெரிய பரபரப்பெல்லாம் இல்ல. அதாவது அந்த கிரிக்கெட் மேட்ச் ஆடுறப்ப மட்டும் ஒரு கடைசி நேரம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்புறம் ஆக்டிங் வைஸ்ல பாத்தீங்கன்னா மாதவன் சார் ரொம்பவே பர்ஃபார்ம் சூப்பரா பண்ணியிருக்காரு. எல்லாம் கண்டிப்பா பாராட்டி ஆகணும். அதே மாதிரிதான் சித்தார்த் சாரும். படத்துல மியூசிக் பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே பெரிய மாதிரி தான், ஒட்டாத மாதிரி, ஒரு தெளிவில்லாத மாதிரி தான் போகுது. அதே மாதிரி எடிட்டிங் நிறைய இடத்துல கட் போட்டு எடுத்திருந்தாலுமே வந்து படத்தோட கதை புரிஞ்சிருக்கும். எந்த இடத்துலயுமே பரபரப்பு இல்ல. கடைசி கொஞ்ச நேரம் தான் வந்து பரபரப்பா இருந்துச்சு. இதை பாக்குறதுக்கு வேற ஏதாவது கூட பாத்திரலாமா தோணுச்சு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த டெஸ்ட்ங்கிற மூவி.